ஸ்டவ்வே ஆன் பண்ணாம இப்படி ஒரு ஸ்வீட் செய்ய முடியும்னா செய்யாம விட்டுருவோமா? ஃபெயிலே ஆகாது. பிகினர்ஸ் கூட தாராளமா ட்ரை பண்ணலாம். 1 கப் முந்திரியோட 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து நைஸா அரைச்சிட்டு முந்திரி அளந்த அதே கப்ல 1 கப் பால் பவுடர். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றது அரோமாவோட ஸ்கிம்டு மில்க் பவுடர். இந்த ஒரு பால் பவுடர் இருந்தா போதும், நிறைய ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணலாம். பக்கத்துல உள்ள எல்லா கடைகள்லயும் கிடைக்கும். அவங்க வெப்சைட்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்தோடனே 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு பாதியில பொடிசா கட் பண்ண பிஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு ஹாஃப்ல உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணா சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு நேச்சுரல் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்றோம். பீட்ரூட் அரைச்சு ஜூஸ் எடுத்து சிம்லயே வச்சு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து கொதிக்க வச்சீங்கன்னா இந்த பக்குவத்துல வந்துடும். இதை பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட்டா நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பட்டர் ஷீட்ல வச்சு கொஞ்சம் திக்கா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிஸ்தா பேடாவையும் உள்ள வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஈஸியா செய்யற இந்த ஸ்வீட்டை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல